வேண்டும். கொஞ்சம் நேரம் நிறைவா கொஞ்சி பேச வேண்டும். உன்மடி அமர்ந்து உன்மடி தவழ்ந்து உன்னோடு நான் பேச வேண்டும். உன்மடி அமர்ந்து உன்மடி தவழ்ந்து. தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு இறை மக்களே, இந்த நாளின் காலை நேர சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருத்தருளும் என்றான். அதற்கு அவர், நீ திரும்பி வரும் மட்டும் நான் இங்கேயே இருப்பேன் என்றார். அன்பு இறை மக்களே, கடவுளுடைய இரக்கம் நம்மில் அநேக நேரங்களில் சோதனைக்குட்படுத்துகிற காரியமாக இருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு நண்பரை நான் முதலாக சந்தித்த போது மெடுக்கான துணிந்த அவரது ஆங்கில உச்சரிப்பையும் அவரது சிறு விரலில் அணிந்திருந்த மோதிரத்தையும் நான் கவனித்தேன். பின்னர் அது வெறும் அலங்கார அணிகலன் அல்ல என்பதை அறிந்து கொண்டேன். அதில் பொறிக்கப்பட்டிருந்த சின்னம் அவரது குடும்பத்தின் வரலாற்றை வெளிப்படுத்துகிறது. சொல்லப்போனால் இன்றைக்கு ஆகாய் தீர்க்கதரிசி கூட அப்படியான ஒரு மோதிரத்தை குறித்து குறிப்பிடுகிறார். நீர் இங்கே கிதியோன் ஆண்டவரிடத்தில், நான் வருமளவும் நீர் இங்கே இரும், நீ வருமளவும் நான் இங்கே இருப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான இறை மக்களே, நான் எங்கு சென்றாலும் எங்கு போய் வேலைகளை செய்தாலும் கடவுள் என்னோடு இருக்கிறார், எனக்கு முன்பாக போகிறார், நான் போவதற்கு முன்பாகவே அந்த இடத்தை ஆயத்தம் செய்கிறார் என்று நான் விசுவாசிப்பது என்னுடைய வழக்கம். நான் வீடு சந்திக்க போது என்னுடைய குருசேகர பணிகளிலே ஊழியத்தில் நான் சந்திக்க புறப்படும் முன்பாக செபித்து விட்டு கிளம்பும்போது எப்படி என்னுடைய ஜெபம், ஆண்டவரே இந்த இல்லத்துக்கு சொல்கிறேன், அந்த இல்லத்தின் கதவுகளையும் அவர்கள் உள்ளத்தின் கதவுகளையும் எனக்காக திறந்தருளும் என்று திறந்து ஆயத்தப்படுத்தியருளும் என்று சொல்லி நான் ஜெபித்து விட்டு செய்வேன். அப்படி ஜெபித்து விட்டு அந்த இல்லத்துக்கு போகும்போது கர்த்தர் அந்த இல்லத்தின் வாசல்களை திறந்து அந்த மக்களினுடைய குடும்பத்தாருடைய அன்பான வரவேற்பு ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருக்கும். அன்புக்குரிய இறை மக்களே, நம்மிடத்தில் நாம் கடவுளை சோதிக்கிறவர்களாக அநேக நேரங்களிலே நாம் விசுவாசத்திலே காணப்படுகிறோம். கடவுளை சோதிப்பது என்பது கூடாத காரியம். ஆனால் கடவுளை சேவிக்கலாமே ஒழிய அவரை சோதிக்கக்கூடாது. இன்றைக்கு இங்கே அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் இங்கே கிதியோனிடத்தில் ஆண்டவருக்கும் கிதியோனுக்கும் அவன் பார்க்கிறோம். நான் வருமளவும் நீர் என்னை விட்டு போகக்கூடாது. அப்பொழுது அவர், நீ திரும்ப வருமட்டும் நான் உன்னோடு இருப்பேன். கடவுள் நாம் சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை விட்டு விலக மாட்டார். ஏனென்றால் உபாகமத்தில் பார்க்கும்போது, யோசுவா புத்தகத்தில் பார்க்கும்போது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட உன்னதமான தேவன் இன்றைக்கு நம்மை அப்படிப்பட்ட அடையாளமாக வைத்திருக்கிறார். நீ ஒருவேளை அவரிடம் சோதிப்பதற்காக, நான் வருமளவும் நீர் இங்கே இரும், என்னை விட்டு விடாமல் பாதுகாத்தருளும் என்று சொல்கிறவர்களாக நாம் காணப்பட்டாலும், கர்த்தராகிய ஆண்டவர் இந்த நாளிலே உங்களையும் என்னை அழைப்பது ஒரு நோக்கத்தோடு அழைக்கிறார். என்னவென்று சொன்னால், நீ வருமளவும், நீ என்னிடம் வருமளவும் நான் இங்கேயே இருப்பேன் என்று ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார். அன்பான இறை மக்களே, இந்த கிதியோனுக்கும் கடவுளுக்கும் ஏற்பட்ட இந்த உரையாடலில் அவருடைய விசுவாசம் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. நீ விசுவாசித்தாலும் விசுவாசிக்க இல்லை என்றாலும்
கடவுள் நம்மீது மனவுருக்கம் உள்ளவராக, நம்மை மூடி மறைக்கிறவராக, நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு இன்றைய நாளில் நாம் துவங்குவோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளினால் ஜெபிக்கலாம். இரக்கமுள்ள கடவுளே, நீர் எங்களுக்காக காத்திருக்கிற தேவன். என் மகன் மனம் திரும்பி வருமளவும் நான் காத்திருப்பேன் என்று சொல்லி வாக்குரைத்தவரே, இந்த நாளிலும் அந்த வாக்கை நம்பி உம்மிடத்தில் நிற்கிறோம். எங்களுக்காக நீர் காத்திருந்து நாங்கள் செலுத்துகிற பொருத்தனைகளையும் தோத்திரங்களையும் ஏற்றுக்கொண்டு இந்த நாள் முழுவதும் எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.